வணக்கம் நண்பா. வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஹிந்தில இருந்து தமிழ்ல ரீமேக் பண்ண திரைப்படங்கள பற்றி நம்ம எத்தனையோ காணொளி போட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், ஹிந்தில இருந்து தமிழ்ல ரீமேக் பண்ண திரைப்படங்கள பத்தி தான் பார்க்க போறோம். ஷாமி கபூர், சைனா டோன். எம்ஜிஆர் தமிழ்ல குடியிருந்த கோயில். இது ஒரு மாஸ் பேஸ் ஆஃப். ரீமேக்ல என்ன டிஃபரெண்ட்? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த நாகப்பணம் தெரியுமா? தெரியும். எங்க எஸ்டேட் தொழிலாளி. I know. माइक टाइम के साथ नहीं, टाइम माइक के साथ चलता है. What all then? 1962 வந்த திரைப்படம் சைனா டவுன். இந்த திரைப்படத்துல வந்து ஷாமி கபூர், ரஞ்சன் போஸ், சலீல் ஷேன் குப்தா, ரஞ்சன் போஸ் மற்றும் இந்த திரைப்படத்துல எத்தனையோ நடிச்சிருக்காங்க. திரைப்படத்துல இந்த திரைப்படம் வந்து 1962 வந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை அப்படியே ரீமேக் பண்ண திரைப்படம் தமிழ்ல வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படம் குடியிருந்த கோயில். எந்த விதமான மாற்றங்கள் இல்லாம அப்படியே ஹிந்தில இருந்து சேம் ரீமேக் பண்ண திரைப்படம் குடியிருந்த கோயில். இந்த திரைப்படம் வந்து 1968 வந்த திரைப்படம் குடியிருந்த கோயில். அதாவது 1968 வந்த திரைப்படம் குடியிருந்த கோயில். இந்த குடியிருந்த கோயில் படத்துல வந்து நம்ம கதாநாயகனோட அம்மா பண்டரிபாய், கதாநாயகனோட அப்பா ராம்தாஸ். இவர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டேட்ல வந்து ஒரு மேனேஜரா இருப்பாரு. அங்க இருந்து எஸ்டேட் வந்து எம்என் நம்பியார் வந்து ஒருத்தரை கொலை பண்ணிடுவாரு. அவர் அதாவது நம்பியாரை எதிர்த்து யாரும் வந்து கொலை பண்ணத சாட்சி சொல்ல முடியாது. ஏன்னா சாட்சி சொன்னாருன்னா அவங்க குடும்பத்தையே வந்து ஒரு பழி வாங்கிடுவாரு. ஆனா எல்லாரும் பயப்படும் போது எஸ்டேட் மேனேஜர் ராம்தாஸ் மட்டும் வந்து தைரியமா போய் வந்து சொல்லிடுறாரு. ஆனா ராம்தாஸ் அவர்களும் ஒரு பதட்டத்தோட ஒரு பயத்தோட தான் போய் வந்து அந்த கூண்ல ஏறி சொல்றாரு. அதை மீறி சொல்லிடுறாரு, உன்னை விடமாட்ட ராமநாதா, பழி வாங்க வச்சவே, பழிக்கு பழி அப்படின்னு எம்ம நம்பியார். அப்பவே வந்து நம்ம ராம்தாஸ் வந்து அப்பயே ஒரு பயத்தோட தான் இருப்பாரு. நம்ம வந்து ராம்தாஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பசங்க, ட்வின்ஸ், ரெட்ட குழந்தைங்க, அண்ணன் தம்பிங்க 2 பேரும். இவங்க 2 பேரும் ஒரு சந்தோஷமா வளர்க்கிறாரு. ஆனா நம்ம இங்க இருந்து வீடு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்க இருந்து போறது, நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணல, நம்ம பாத்துக்கலாம்னு சொல்றாங்க ராம்தாஸ். கடைசியில வந்து இருக்காரு. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா எம்ம நம்பியார் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து அவங்க குடும்பத்தை பழி வாங்கறதுக்கு வராரு. நீ வெளியில வர போறியா இல்ல உன் பையனை வந்து குட்டிட்டோமான்னு பயமுத்துறாரு. அதுக்காகவே வராரு. வெளியில வந்துட்ட ஒண்ணு ராம்தாஸ் எம்ஜிஆரோட அப்பாவை வந்து குத்திடுறாரு. இதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பண்டரிபாய் அதாவது கலாநிதியோட அம்மா வந்து இருக்க முடியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஊரை விட்டே போறாங்க. அந்த ஊரை விட்டு போற சமயத்துல ட்ரெயின்ல வந்து இவங்க 2 பேரும் அசந்து தூங்கிருக்காங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் என்ன பண்றாரு, தண்ணிக்காக வந்து பாட்டில விட்டு இறங்குறாரு. அவர் இறங்கின உடனே தண்ணியை புடிச்சிட்டு வராரு. ட்ரெயின் வந்து ஓடிடுது. அவன் ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு அம்மா என்னை விட்டு போவாங்க, அம்மா பதட்டற அப்படியே போறாரு. ட்ரெயின் போயிடுது. அந்த சமயத்துல வந்து அம்மா சொல்லி ட்ரெயின் தண்டவாளத்துல அப்படியே வச்சு பத்துருவாரு. அந்த டைம்ல வந்து போலீஸ்காரன் தொத்தின்னு வர எம்ம நம்பியார் என்ன பண்றாரு, இந்த பையனை வந்து தூக்கின்னு போயிடுறாரு. இந்த பையனை தூக்கின்னு போனதுக்கு அப்புறம் அந்த சமயத்துல வந்து எம்ம நம்பியார் வந்து அந்த பையனை தூக்கின்னு போயிடுறாரு. சோ ஒரு எம்ஜிஆர் வந்து ஒரு ஸ்மக்லிங்காவும் ஒரு டஃப்பானவரா வராது. இன்னொன்னு எம்ஜிஆர் இன்னொரு பக்கம் இருக்காரு. சோ வந்து இவங்க 2 பேரும் வந்து ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து ஒரு டஃப்பாவே மாடர்னா இருப்பாரு. ஆனா ஒரு போலீஸ் கிட்ட இருந்து ஒரு குண்டு இதை காப்பாத்தி அவங்க யாருன்னு தெரியாம வந்து பாத்தீங்க ஃபர்ஸ்ட் வந்து காப்பாத்துவாங்க அவங்க அம்மா பண்டரிபாய். அவங்கள பார்த்த உடனே இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க, நான் பெத்த பையன் தான். ஆனா வந்து இவர் தான் இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனா இவர் அறியாம இவருக்கு வந்து ஒரு அந்த அம்மா மேல அவ்வளவு பாசம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த சீன்லாம் வந்து ஹிந்தி படத்துல வந்து சைனா டவுன்ல வந்து அந்த அளவுக்கு எல்லாம் வந்து பெருசாலாம் இல்ல. அந்த படத்தை பார்த்து இது அப்படியே ரீமேக் பண்ணாலும் ஆனா வந்து அந்த படம் மாதிரி இது இல்ல. ஏன்னா நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட நடிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்டைலா இருக்கும் இந்த படத்துல. அந்த மாதிரி இந்த படத்துல நடிப்பு. அந்த இதுல என்ன ஒரு இதுனா, அதாவது
நம்ம பில்லா படம்லாம் வந்துருச்சு இல்லைன்னு சொல்ல. பில்லா படம் வந்து அது ஒரு புதுமையா இருந்தது நம்ம ரஜினிகாந்த் சார். ஸோ ஆனா இந்த படத்துலயே வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கட்டத்துல வந்து மாட்டிப்பாரு. அவர் மாட்டின உடனே இவர மாதிரியே இருக்குன்னு சொல்லும் மேஜர் சுந்தரராஜன் என்ன பண்ணுவாரு, அவரு எம்ஜிஆரை வந்து நம்பியார் கிட்ட அனுப்புவாரு. ஏன்னா வந்து மொத்த கூட்டத்தையும் நம்ம புடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவா இருப்பாரு. மொத்த கூட்டத்தை புடிச்சாகணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்காக இவரை தூக்கி இங்க போட்டு அவரை தூக்கி அங்க அனுப்புவாரு. ஓகேங்களா. இவர மாதிரியே எல்லாம் எப்படி பண்றாங்க, அந்த மாதிரி ஆக்ஷன் எல்லாம் பண்ணி இந்த படத்துல அனுப்புவாங்க. நல்லா வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. 2 எம்ஜிஆருமே நல்லா இருக்கும். படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா காமெடி நல்லா இருக்கும். நம்ம வி.கே. ராமசாமி காமெடியும், நாகேஷோட காமெடிலாம் வந்து நல்லாவே இருக்கும். அந்த வந்து அப்பங்காட்டுல பணம் தர மாட்ட சொன்ன வேஷம்லாம் போட்டு நாகேஷ் வந்து அது என்ன கட்டு, ரூபா கட்டு, அதை எடுத்து வை அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சீன்லாம் காமெடி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் படம். அதே மாதிரி இந்த படத்துல வந்து ஒரு கட்டத்துல வந்து நம்பியார் என்ன பண்ணுவாரு, அந்த அம்மாவை போய் கொன்னுட்டு வா அப்படின்னு நான் ஒத்துக்க மாட்டேன் சொல்லும்போது நம்பியாரே போட்டு அடிச்சிருவாரு. என்ன பாஸ், அது ரொம்பவே நல்லா இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சூப்பரான சீன்ஸ் எல்லாம் இந்த படத்துல வந்து அப்படியே இருக்கு. சோ அந்த படத்துலயும் அந்த சீன்ஸ் எல்லாம் ஹிந்தி படத்துல சைனா டவுன்ல அப்படியே இருக்கு. ஆனா இந்த படத்துலயும் வந்து சேம் அதேதான் இருக்கு. ஆனா எம்ஜிஆரோட ஸ்டைல் அவரோட பாணியில இருக்கு. ஓகேங்களா. அது இந்த படத்துல வந்து என் உன் விழியும் என் பாலும் சந்தித்தார் அந்த மாதிரி பாட்டுங்கள் எல்லாம் வரும். ஓ பாப்பா அந்த மாதிரி பாட்டுலாம் வரும். இன்னும் நிறைய இந்த பாட்டுலாம் வந்து இந்த படத்துல வந்து சொல்லும்படியான பாட்டுங்க வந்து நல்ல ஹிட்டான சாங்ஸ். அதே மாதிரி இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள்லாம் எல்லாருமே யாருமே குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஆக்டிங் கொடுத்துருப்பாங்க எல்லாருமே. அதாவது இந்த திரைப்படத்துல வந்து நடிகர் எம்ஜிஆர், ஜெயலலிதா, வி.கே. ராமசாமி, நாகேஷ், எம்.என். நம்பியார், ராம்தாஸ் மற்றும் படம் இந்த திரைப்படத்துல வந்து எத்தனையோ நடிகர்கள் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. யாரோட பேரா விட்டுருக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த படத்தோட இசை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த படத்தோட இசை வந்து எம்.எஸ். விஸ்வநாதன் ரொம்ப நல்லா அழகா பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு மெயின் டைரக்ஷன்ஸ் கே. சங்கர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு. ஸோ ஹிந்தில இருந்து எந்த விதமான மாற்றங்கள் இல்லாம நல்ல பிரமாதமா எம்ஜிஆரோட பாணியில இந்த படத்தை ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு. படம் வந்து சூப்பர் ஹிட்டான மெகா ஹிட்டான திரைப்படம் குடியிருந்த கோயில். இப்ப இந்த திரைப்படம் பார்த்தா கூட யாருக்குமே போடிக்காது. முன்கடிலாம் இந்த திரைப்படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். இப்ப இருக்க லேட்டஸ்ட் 2K கிட்ஸ் எல்லாம் இந்த குடியிருந்த கோயில் படத்தை பார்த்தாங்கன்னா அப்படியே ஆடிடுவாங்க, மிரண்டுருவாங்க. ஓகேங்களா. சோ வந்து 1962 வந்த படம் சைனா டவுன் ஹிந்தி மூவி. 1968 வந்த திரைப்படம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குடியிருந்த கோயில். இந்த திரைப்படங்களை பற்றி நான் கொடுத்த காணொளி வந்து உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க. கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.